அழைக்கப்படுகின்ற காவிரி பூம்பட்டினம் தமிழர் நாகரிகத்தின் கடல்முகமாக விளங்கிய ஒரு பண்டைய துறைமுக நகரமாகும். சங்க காலத்தில் சோழர்களின் முக்கியமான வாணிபத் தலைநகரமாக திகழ்ந்த இந்த நகரம் அரசியல், பொருளாதாரம், இலக்கியம், சமயம், கலாச்சாரம் என பல தளங்களில் தமிழர் வரலாற்றில் ஆழமான தடம் பதித்திருக்கிறது. காவிரி நதி வங்கக்கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்திருந்த பூம்புகார் இயற்கை வளம், நீர்வழி போக்குவரத்து மற்றும் கடல் வாணிபத்தினுடைய சங்கம புள்ளியாக இருந்தது. அதனால் இது ஒரு நகரமாக மட்டுமல்லாது தமிழர் உலகத்துடன் இணைந்திருந்த ஒரு நாகரிக வாசலாகவும் விளங்கியது. இந்த பூம்புகார் பற்றித்தான் இன்றைய அடையாள பொக்கிசம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். சங்க இலக்கியங்களில் பூம்புகார், புகார், பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் என பல பெயர்களில் குறிப்பிடப்படுகிறது. பூ என்பது செழிப்பு, வளம், அழகு என்பதை குறிக்க, புகார் என்பது நகரம் அல்லது துறைமுகம் என்பதை குறிக்கும். இதுவே அந்த நகரத்தின் வளமிக்க அழகிய இயல்பை உணர்த்துகிறது. பட்டினப்பாலை, அகநானூறு, புறநானூறு போன்ற சங்க நூல்கள் பூம்புகாரை மிக விரிவாக வர்ணிக்கின்றன. நகரின் வீதிகள், சந்தைகள், துறைமுகங்கள், வணிகர்கள், கலைஞர்கள் என அனைத்தும் சங்க பாடல்களில் உயிர்ப்புடன் தோன்றுகின்றன. பூம்புகாரின் வரலாற்றை சங்ககாலம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. சங்ககாலம் என்பது தமிழர் அரசியல், இலக்கிய, சமூக வளர்ச்சியின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் சேர, சோழ, பாண்டியர்கள் என மூவேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள். இம்மூவரிலும் சோழர்களின் கடல் நோக்கிய பார்வையின் வெளிப்பாடாக பூம்புகார் உருவெடுத்தது. இது சோழர்களின் நிரந்தர தலைநகரம் அல்ல, ஆனால் அவர்களின் மிக முக்கியமான வாணிப தலைநகரமாக விளங்கியது. சங்க இலக்கியங்களில் குறிப்பாக பட்டினப்பாலை எனும் நூல் பூம்புகார் நகரத்தை மிக விரிவாக வர்ணிக்கிறது. அந்த வர்ணனைகள் பூம்புகார் ஒரு கற்பனை நகரமல்ல, நன்கு திட்டமிடப்பட்ட, செழித்திருந்த ஒரு உண்மையான நகரம் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. பூம்புகார் நகரத்தின் வளர்ச்சியில் சோழ மன்னர்களின் பங்கு மிக முக்கியமானது. குறிப்பாக கரிகால சோழன் காலத்தில் இந்த நகரம் உச்ச வளர்ச்சியடைந்ததாக இலக்கியங்கள் கூறுகின்றன. கரிகாலன் ஒரு போர் மன்னனாக மட்டுமல்ல, ஒரு நிர்வாகியும் ஒரு பொருளாதார திட்டவாதியும் ஆவான். காவிரி ஆற்றின் கரைகளை பலப்படுத்தி வெள்ளக்கட்டுப்பாடு மற்றும் நீர்ப்பாசன முறைகளை மேம்படுத்தியவன் கரிகாலன். இதன் விளைவாக விவசாயம் செழித்து உற்பத்தி அதிகரித்து அந்த உற்பத்தி கடல் வழியாக உலகிற்கு செல்ல பூம்புகார் துறைமுகம் மையமாக அமைந்தது. கரிகாலன் காலத்தில் பூம்புகார் உள்ளூர் வாணிபத்திற்கும் சர்வதேச வாணிபத்திற்கும் ஒரே நேரத்தில் சேவை செய்தது. இது ஒரு நகரம் எப்படி அரசியலாட்சியின் பொருளாதார முதுகெலும்பாக மாற முடியும் என்பதற்கான சங்ககால எடுத்துக்காட்டாகும். பூம்புகார் நகரம் திட்டமிட்ட நகரமாக அமைந்திருந்தது. பூம்புகார் நகரம் இருபெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று மருவூர் பாக்கம். இது அரச குடும்பம், உயர்குடியினர், கலைஞர்கள் மற்றும் நிர்வாகம் சார்ந்தவர்கள் இங்கு வாழ்ந்தார்கள். மற்றொன்று பட்டினப்பாக்கம். இது வணிகர்கள், கடலோடிகள், தொழிலாளர்கள், வெளிநாட்டு வணிகர்கள் வாழ்ந்த பகுதி. இந்த பிரிவு சமூக வேறுபாட்டை காட்டினாலும் ஒவ்வொரு பகுதியும் நகரின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகித்தன. இந்த நகர அமைப்பு அக்காலத்தில் சமூக ஒழுங்கும் நகர திட்டமிடலும் எவ்வளவு முன்னேறியிருந்தன என்பதை காட்டுகிறது. அகலமான வீதிகள், ஒழுங்காக அமைந்த சாலைகள், துறைமுகத்திற்கு செல்லும் பாதைகள் ஆகியவை நகர திட்டமிடலில் உயர்ந்த அறிவு இருந்ததை காட்டுகின்றன. இது சங்ககால தமிழர்கள் கிராமிய சமூகம் மட்டுமே என்ற தவறான புரிதலை முற்றிலும் உடைக்கிறது. பூம்புகார் நகரத்தின் மிகப்பெரிய சிறப்பு அதன் கடல் வாணிபமே ஆகும். ரோம பேரரசு, கிரேக்கம், எகிப்து, அரேபியா, சீனா, தென்கிழக்காசியா போன்ற பல நாடுகளுடன் பூம்புகார் வாணிப தொடர்பு கொண்டிருந்தது. மிளகு, நெல், பருத்தி துணிகள், நெய், முத்துக்கள், மணிகள், கலைப்பொருட்கள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்தது பூம்புகார். அதே நேரத்தில் தங்கம், வெள்ளி, மதுபானங்கள், அலங்கார பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டில் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட ரோம நாணயங்கள் இந்த வாணிபத்தின் தொல்லியல் சான்றுகளாக இருக்கின்றன. பூம்புகார் தமிழர்களை உலகுடன் இணைத்த ஒரு கடல் பாலமாகவே இருந்திருக்கிறது. பூம்புகார் நகரம் இல்லாமல் தமிழிலக்கிய வரலாறும் முழுமையடையாது. இலக்கிய ரீதியாக பூம்புகார் நகரம் தமிழ் வரலாற்றில் மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறது. இளங்கோடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் என்ற பெருங்காப்பியம் பூம்புகாரை அதன் மையமாக கொண்டு நகர வாழ்க்கையை விரிவாக விவரிக்கிறது. கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் பூம்புகாரில் தான் தொடங்குகின்றன.
சந்தைகள், திருவிழாக்கள், நாடக அரங்குகள், இசை நிகழ்ச்சிகள், யாழிசை, நடனக் கலைகள் என நகரின் பண்பாடு வளம் சிலப்பதிகாரத்தில் கண்முன்னே கொண்டுவரப்படுகிறது. இது பூம்புகார் ஒரு வணிக நகரம் மட்டுமல்ல, கலாச்சார தலைநகராகவும் விளங்கியதை காட்டுகிறது. பூம்புகார் சமய ஒற்றுமையின் சிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தது. சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் ஆகிய சமயங்கள் இங்கு இணைந்திருந்தன. பௌத்த விவகாரங்கள், சமணப் பள்ளிகள் இருந்ததற்கான குறிப்புகள் இலக்கியங்களிலும் தொல்லியல் ஆதாரங்களிலும் காணப்படுகின்றன. வெளிநாட்டு வணிகர்கள் தங்கள் நம்பிக்கைகளுடன் இங்கு வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இது சங்ககால தமிழகம் மதச்சகிப்புத்தன்மையுடன் பல பண்பாடுகளை உள்ளடக்கிய சமூகமாக இருந்ததை உணர்த்துகிறது. இத்தனை செழிப்பும் வளமும் கொண்ட பூம்புகார் நகரம் இயற்கையின் கோரமுகத்தால் அழிக்கப்பட்டது என்பது தமிழர் வரலாற்றின் பெரும் துயரமாகும். கடல் கொந்தளிப்பு, நிலநடுக்கம் அல்லது சுனாமி காரணமாக நகரத்தின் பெரும்பகுதி கடலில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் கடல்கோள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு இந்த பேரழிவு குறிப்பிடப்படுகிறது. சிலப்பதிகாரத்திலும் கடல்கோளால் நகரம் அழிந்த செய்தி மறைமுகமாக சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் உலகத்துடன் வாணிபம் செய்த நகரம் இன்று கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கிறது. இன்றைய காலத்தில் பூம்புகார் ஒரு சிறிய கடற்கரை நகரமாக மட்டுமே காணப்படுகிறது. ஆனால் அதன் வரலாற்று பெருமை இன்னும் மங்கவில்லை. தொல்லியல் ஆய்வுகள் மூலம் பழங்கால துறைமுக அமைப்புகள், செங்கல் கட்டிடங்கள், பானை ஓடுகள், நாணயங்கள், வளையல்கள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கடலுக்குள் மூழ்கிய நகரப் பகுதிகள் பற்றியும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பூம்புகார் அருங்காட்சியகம் மற்றும் சிலப்பதிகார கலைக்கூடம் போன்றவை இந்த பெருமை மிக்க வரலாற்றை மக்களுக்கு இன்றும் எடுத்துச் செல்கின்றன. முடிவாக பூம்புகார் நகரம் தமிழர் நாகரிகத்தின் உச்சமாக விளங்கிய ஒரு வரலாற்று சின்னம் என்பதை மறுக்க முடியாது. இது ஒரு நகரம் மட்டுமல்ல, தமிழரின் உழைப்பு, வாணிப புத்திசாலித்தனம், கலாச்சார வளம், இலக்கியச் செழுமை மற்றும் உலகத்துடன் இணைந்திருந்த அடையாளத்தின் ஒரு பிரதிபலிப்பாகவே பார்க்கப்படுகிறது. இன்று பூம்புகார் கடலடியில் மறைந்திருந்தாலும் தமிழர் வரலாற்றிலும் நினைவிலும் அது என்றும் உயிருடன் வாழ்கின்ற ஒரு அடையாள பொக்கிசமாக திகழ்கிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இத்துடன் இன்றைய அடையாள பொக்கிசம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு அடையாள பொக்கிசம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். நன்றி.